இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் மாநிலத்திற்காக அந்நிய முதலீடுகளை திரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுக்கு சென்று அங்க வெளிநாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட ஒப்பந்தம் போட்டு 30 லட்சம் கோடி வரைக்கும் கணக்கு காட்டினா மக்கள் கேள்வி கேட்காம இருப்பாங்களா? இப்போ மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. இந்த கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஒரு காலகட்டங்களில் மோடியை நம்பி பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான். மகாராஷ்டிரா மாநிலம், ஹரியானா, குருகிராம், டெல்லி, குஜராத், பீகார் போன்ற மாநிலங்களில் குறிப்பாக மோடியின் பக்தர்களாக இருந்தவங்க நாங்கள் இரட்டை வரி கட்டுறோம், எல்லா இடத்துக்கும் வரி 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 தான் கட்டுறோம், நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பெரும்பான்மையான பணத்தில் பெரும்பான்மையான பகுதியை வரிக்காகவே நாங்கள் கட்டுறோம், ஆனால் அதற்கு ஈடாக எங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீசஸ் கிடைக்குதுன்னு மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. 30 லட்சம் கோடியில் எவ்வளவு தொகை வெளி நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுனாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநிலம் இந்தியாவினுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம். கிட்டத்தட்ட 50,000 75,000 கோடி அளவிற்கு மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தலைநகரான அந்த பாம்பே கார்பரேஷனில், அந்த ஒரு கார்பரேஷனில் மட்டுமே 70,000 கோடிக்கு ஆண்டுக்கு பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சு இப்போ யாருமே அங்கே மேயரை செலக்ட் பண்ணி போட முடியாத அளவுக்கு ஒரு தொங்கு கவுன்சில் உருவாகி இருக்குது. பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், இப்போ இவர்களுக்குள்ளாகவே சண்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவை கழட்டி விடுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாநில சக்திகள்லாம் ஒன்றிணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அவங்களுடைய எம்எல்சிக்களை ஹோட்டலில் வச்சு இப்போ லாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விவாதம் சமூக வலைதளத்தில் உருவாகுது. அது வைரல் ஆகுது. அந்த பெரும்பான்மையான அந்த வைரல் அந்த கான்டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த பதிவுகளெல்லாம் யார் போடுறாங்க, அந்த கேள்விகளை யார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் மோடிக்கு ஆதரவாக நின்றவர்கள், பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள். மோடி தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும், மோடி நினைச்சாதான் இந்தியாவை அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக, உலக நாடுகளுக்கு ஈக்குவலாக, வல்லரசு நாடுகளை விட அதிகமாக கொண்டு வர முடியும் நம்பி ஓட்டு போட்டவங்க தான். இப்போ அவர்களுக்கு என்ன பரிசு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ராப்பகலாக உழைக்கிறோம், வேர்வை சிந்தி உழைக்கிறோம், கார்ப்பரேட் கம்பெனியில் போய் வேலை பார்த்தாலும், ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் போய் வேலை பார்த்தாலும், மாதம் லட்சங்கள் சம்பாதித்தாலும் அதில் பெரும்பான்மையான பங்கு நாங்கள் டேக்ஸாக கட்டுறோம். அந்த டேக்ஸாக கட்டுற எங்களுக்கு போதுமான வசதிகள் செய்யப்படுகிறதா? எல்லா விதத்துலேயும் டேக்ஸ் கட்டுறோம், இரட்டை வரி கட்டுறோம், ஜிஎஸ்டி வாங்குறாங்க, நேரடியாக வருமான வரி கட்டுறோம், டோலில் வரி வாங்குறாங்க. இது போக எங்கே போனாலும் எல்லா விதத்துலையுமே ஜிஎஸ்டி இல்லாத இடமே இல்லை. 18% ஜிஎஸ்டி வாங்குறாங்க, 40% வருமான வரி கட்டுறோம். அது போக நாங்கள் வாகனத்தை எடுத்து எங்கே போனாலும் அதுக்கு டோல் கட்ட வேண்டியது இருக்குது. பெட்ரோல் டீசல்லையும் நாங்கள் வரி கட்டுறோம். இப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு போதுமான சாலை அமைச்சு கொடுக்குறாங்களா? போதுமான உள்கட்டமைப்பு வசதி அமைச்சு கொடுக்குறாங்களா? காற்று மாசுபாடை தடுக்கிறாங்களா? அதற்கு என்ன ரெமெடி கொண்டு வந்திருக்கிறாங்க? அதை தாண்டி தூய்மையான குடிநீர் கிடைக்குதா? கல்வியினோட தரம் என்னவாக இருக்கிறது? மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் சொத்தை விற்று படிக்க வைக்கிற லெவலுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் இருக்கிறதாக சொன்னாங்க. அதாவது கன்னோட பாடிகார்ட்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே விடுறாங்க. ஃபீஸ் கட்டாத பசங்களெல்லாம் வெளியேற்றக்கூடிய நிலைமையில் பேரண்ட்ஸ் யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு பாடிகார்ட்ஸுக்கு கன்று கொடுத்து நிற்க வைக்கிற அளவுக்கு மகாராஷ்டிராவில் பள்ளிகள் வந்துருந்தது. செய்திகள்லாம் சமூக வலைதளத்தில் பரவலாக வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது என்னென்னா, நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம், எங்களுடைய டேக்ஸ் பேயருடைய மணியை 15-30 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு, வெளிநாடு ட்ரிப்புக்கு சிஎம்முடைய மனைவி, அவரோடு சில அதிகாரிகள், அப்புறம் அமைச்சர்கள் போயிட்டு நீங்கள் இன்ப சுற்றுலா போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எத்தனை வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டார், அந்த பயணங்கள் மூலமாக எவ்வளவு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது, அதன் மூலமாக எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைத்தது அப்படிங்கிற டேட்டா எல்லாமே
தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கொடுக்குறாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு இடங்கள்ல சொல்றாங்க. இப்போ பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல இத்தனை லட்சம் கோடி MOUs வந்து சைன் பண்ணியிருக்கிறோம், இத்தனை தொழில் முதலீடுகளை வந்து நாங்கள் ஈர்த்திருக்கிறோம், 30 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடின்னு அடிச்சு விடுறாங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் கோடி அளவிற்கான மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம். பெரும்பாலும் இது வந்து இந்த உட்கட்டமைப்பு சம்பந்தமான தொழில்களில் முதலீடு செய்வதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களோடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஜெர்மனு, UK, நெதர்லாந்து, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து போன்ற USA, ரஷ்யா இந்த மாதிரி பெரும் நாடுகளோடு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களோடு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கிறோம்னு தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் சொல்கிறார். ஆனால் மக்கள் அதை ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப இந்தியாவிலிருந்து போன ஒரு கம்பெனி, அதுவும் குறிப்பாக தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்களுடைய அமைச்சரவையிலேயே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய மகனுடைய கம்பெனி, லோதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மேக்ரோடெக் டெவலப்பர் கம்பெனி, அது வந்து இந்தியாவில் செயல்படுகிறது, மகாராஷ்டிராவில் செயல்படுகிறது. அந்த லோதா அப்படிங்கிறவருடைய மகன் அவர் நடத்தக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தோடு சுவிட்சர்லாண்டில் நடக்கக்கூடிய வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து தாவோஸ் நகரில் நடக்குது. அங்கே போய் தேவேந்திர ஃபட்னவிஸ் அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் மேற்கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதானி, JSW, அம்பானி இவர்களுடைய நிறுவனங்களோடு அங்கே போய் இவர்கள் வந்து ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க. இதை தான் இப்போ மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இந்தியாவை நம்பி முதலீட்டாளர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு பயப்படுறாங்க. ஆனால் ஃபேக்காக ஒரு கணக்கு காட்டுறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை அங்கே போய் உட்கார வச்சு அங்கே வந்து இந்தியாவுக்கு, அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிராவுக்கு நீங்கள் ஒப்பந்தம் கையெழுத்து ஆகுதுன்னா இதை ஏன் இப்படி பண்ணணும்? 25 கோடி 30 கோடி செலவு பண்ணி அங்கே போய் உட்காந்து அங்கே பண்ணுறதுக்கு இங்கே சென்னையிலேயோ மகாராஷ்டிராவிலேயோ டெல்லியிலேயோ உட்காந்து ஒப்பந்தத்தை பண்ணியிருக்கலாமே, செலவுகள் மிச்சமாகுமே அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு சாமானிய மக்கள், பாஜகவுக்கு ஆதரவாக நின்றவர்கள் கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் அமைச்சருடைய மகனுக்கு, அவருடைய நிறுவனத்துக்கே வந்து இப்போ நீங்கள் ஒப்பந்தத்தை தூக்கி கொடுக்குறீங்கன்னா இது மறைமுகமாக மக்களுடைய வரி பணத்தை அவர்கள் பினாமி பேரில் கொடுக்குற மாதிரி இல்லையா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புறாங்க. ஒருவேளை இது தமிழ்நாட்டில் நடந்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா என்ன மாதிரியாக பாஜக ரியாக்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ எழுப்புறாங்க. ஸோ இந்த கண் துடைப்பு நாடகம் எதற்கு அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உட்கட்டமைப்பு வசதி பெரிய அளவுக்கு இல்லை, சைனா அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் காற்று மாசுபாடு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, சிறுபான்மையினருக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது, வன்முறைகள் நடக்குது, தொடர்ந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது. இப்படி இருந்தால் நாங்கள் எங்கள் முதலீடை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா, ஒருவேளை 2 வருஷம் 3 வருஷத்தில் பிஸ்னஸ் ஊற்றிக்கிச்சு, உங்களால் ஊற்றிக்கிச்சு அப்படின்னா அந்த 2 வருஷத்தில் நாங்கள் போய் அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் போட்ட அந்த முதலீடுகள்லாம் என்ன ஆகிறது? நாங்கள் முதலீடு போட்டு அந்த ப்ராசஸை உருவாக்கி லாபம் எடுக்கிறதுக்கே 3-4 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். அந்த 3-4 வருஷத்துக்குள்ளாகவே இங்கே காற்று மாசுபாடாக இருக்குது, தண்ணி மாசுபாடாக இருக்கிறது, உட்கட்டமைப்பு இல்லை, டிராஃபிக் ஆகுது. ஏர்போர்ட்லேருந்து நான் கம்பெனி நிறுவி இருக்க இடத்துக்கு போகணும் அப்படின்னா டிராஃபிக்லேயே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுன்னா ஊரில் வந்து நான் ஏன் ஃபேக்ட்ரி அமைக்கணும் அப்படிங்கிற கேள்வியை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி முதலீடு பண்ணுவோம் அப்படிங்கிற கேள்வி. இப்போ இந்த வெளிநாட்டு முதலீடுகள் வந்து இந்தியாவுக்குள்ளே வரனா பெரிய அளவுக்கு அந்த டெபிசிட் வந்து உருவாகும். முதலீடுகளுக்கும் உற்பத்தி திறனுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பல்வேறு விதத்தில் வந்து பிரச்சனைகள் வரும். அதில் மக்கள்கிட்ட இருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து 30 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு கணக்கு காட்டுறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கிறாங்க அப்படின்னு மக்களே இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணி காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 30 லட்சம் கோடியில் 70%, 30 லட்சம் கோடியில் 70% வந்து இந்திய கம்பெனிகள் அங்கே போய் உட்காந்து இங்கே வந்து ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இன்னைக்கு பொங்குன்னு சமூக வலைதளத்தில் மக்கள் பொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு, பாஜக கட்சியை சார்ந்தவர். ஒன்றியத்திலையும் பாஜக ஆட்சியில் இருக்குது. இப்போ குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு முக்கியமான முதலீடுகள், முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே ஒன்று குஜராத்துக்கு போகும், இல்லை மகாராஷ்டிராவுக்கு போகும், இல்லை வேற எங்கே பாஜக ஆட்சி செய்தோ அங்கே போகும். இப்போ சென்னை மாதிரியான எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு முதலீடுகளை கொண்டு வரவும் விடமாட்டாங்க. அப்படியே பெரிய முதலீடுகள் யாராவது பண்ணணும்னு விரும்பினா கூட அதை எப்படிலாம் தடை பண்ணணுமோ அப்படி தடை பண்ணுவாங்க. இதனுடைய விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னா, மகாராஷ்டிராவோ
உத்தரப்பிரதேசமோ டெல்லியோ குர்ஹரமோ முதலீடு செய்து தொழில் தொடங்கி அந்த முதலீட்டாளர்கள் விரும்புகிற வண்ணம் அங்கே இருக்கக்கூடிய தகவமைப்புகளும் உட்கட்டமைப்பு வசதிகளும் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி இங்கே தொழில் தொடங்க வருவோம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சமீபத்தில் IMFனுடைய தலைவராக இருந்த கீதா கோபிநாத் அவர்கள் அவரே சொன்னார், நீங்கள் ட்ரம்ப்போட டேரிஃபை பற்றிலாம் அப்புறமா கவலைப்படுங்க, நீங்கள் பிரதானமாக கவலைப்பட போகிறது இந்த காற்று மாசுபாடு இருக்கு இல்லையா, அதை எப்படி குறைக்க போகிறீங்க, அதனால் எவ்வளோ பெரிய எக்கனாமிக்கல் லாஸ் இந்தியாவுக்கு வருது தெரியுமா, எத்தனை லட்சம் மக்கள் உயிரிழக்கிறாங்க, உயிரிழக்கிறத தாண்டி வெளிநாட்டு நிறுவனங்கள் கம்பெனி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி இந்தியாவுக்குள்ளே வருவான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. அதனால தான் பங்களாதேஷ், நேபாள், சைனா அப்படின்னு இந்த நிறுவனங்கள் எல்லாமே அந்த பக்கம் போகிறாங்க. இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக எங்கெல்லாம் மேக்கப் பண்ணி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த இடங்கள்லாம் எதெல்லாம் சரி பண்ணி எக்கனாமிக்கை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற முயற்சிகளில் ஈடுபடவே இல்லை. இது இப்படியே போச்சு அப்படின்னா அந்த எண்டு மக்கள் மீது தான் இவர்கள் சுமையை அதிகரிப்பாங்களே தவிர கார்பரேட்டுக்கிட்ட இருந்து அதிகமான டேக்ஸை வாங்குவாங்க, கார்பரேட்டுக்கிட்ட இருந்து தேர்தல் நிதி வாங்கி இவங்க ஜாலியாக இருப்பாங்க, கார்பரேட்டுடைய லாபத்துக்கு மக்கள் அடகு வைப்பாங்க அப்படிங்கிற இந்த விரிவான எக்ஸ்பிளனேஷனை பத்திரிகையாளர்களோ அரசியல் திறனாய்வாளர்களோ எதிர்க்கட்சிகளோ முன்வைக்கலை. பொதுமக்களே இன்றைக்கி சமூக வலைதளத்தில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள். நன்றி.